வணக்கம் நண்பா, நான் தான் கப்பலில் உங்கள் நண்பன். இதுக்கு முன்னே நம்ம வீடியோவில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தா அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குன்றதை பற்றி இதுக்கு முன்னே வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்காம இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் க்ரூஸ் லைனில் எப்படி ஜாயின் பண்ணுறது அண்ட் அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சரி, வாங்க அது என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னென்ன க்ரூஸ் லைன்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ மொத்தமாகவே இருக்கிற ஷிப்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட க்ரூஸ் லைன் ஹோல்டிங்க்கு கீழே தான் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ கோஸ்டா க்ரூசஸ் எடுத்துக்கிட்டோன்னா கோஸ்டாவுக்கு கீழே தான் கோஸ்டா க்ரூசஸ், ஐடா க்ரூசஸ், ஸ்டார் க்ரூசஸ் இது எல்லாமே வந்துட்டுருக்கு. அதுக்கு கீழே கார்னிவல் க்ரூஸ் லைன் இருக்குது. கார்னிவல் க்ரூஸ் லைனுக்கு கீழே தான் பிரின்சஸ் அதாவது பிரின்சஸ் க்ரூசஸ், அதுக்கப்புறம் ஹாலண்ட் அமெரிக்கா, அதுக்கப்புறம் அவுரிலியா, இது எல்லாமே கார்னிவல் க்ரூஸ் லைன் கீழே தான். அதுக்கப்புறம் ராயல் கரீபியன் குரூப்ஸ், அதுக்கு கீழே தான் ராயல் கரீபியன் க்ரூசஸ் இருக்குது, செலிப்ரிட்டி க்ரூசஸ் இருக்குது, சில்வர் சீஸ் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நார்வேஜியன் க்ரூஸ் லைன்ஸ் இருக்குது. நார்வேஜியன் க்ரூஸ் லைன் ஹோல்டிங்க்கு கீழே தான் நார்வேஜியன் க்ரூசஸ், ஓஷியானா க்ரூசஸ் அண்ட் ரீஜன் க்ரூசஸ் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எம்எஸ்சிஸ் க்ரூசஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய க்ரூஸ் லைன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம போய் ஜாயின் பண்ணுறது? இப்போ எந்த ஒரு க்ரூஸ் லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கான ஓன் வெப்சைட் இருக்குது. ஒரு சில க்ரூசஸ்க்கு வந்து அவங்களோட கெரியர் வெப்சைட் இருக்குது. இப்போ ராயல் கரீபியன் எடுத்துக்கிட்டோன்னா மை ஆர்சிஎல் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஜாப் இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏஜென்சி வந்து குறிப்பிட்ட க்ரூஸ் லைனுக்கு ஆள் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஏஜென்சி இருக்குது அதோட டீட்டெயில் வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஷிப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் எய்தர் நீங்கள் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா கிராஃப்ட் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ் ஏதாவது ஒரு கோர்சஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் ஷிப்பில் வந்து மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுவாங்க. சரி, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும்னா எஸ்டிசிடபிள்யூ சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சிடிசி இருக்கணும் அண்ட் எஸ்ஐடி சீமென்ஸ் ஐடி கார்டு இருக்கணும். இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். சரி, வாங்க அது எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ்டிசிடபிள்யூ கோர்சஸ் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடித்து வெளியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 இயர் கண்டிப்பாக நீங்கள் லேண்டில் எங்கேயாவது ஒர்க் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போதே நீங்கள் எஸ்டிசிடபிள்யூ கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எஸ்டிசிடபிள்யூ கோர்சஸ்னால் அதுக்கான காலேஜஸ் நிறைய இருக்குது. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா ஹெச்ஐஎம்டி இருக்குது, அதே மாதிரி சிஸ்கில் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸில் டிஜி ஷிப்பிங் அப்ரூவ்டான காலேஜில் போயிட்டு எஸ்டிசிடபிள்யூ கோர்சஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேரி ஆகும். இப்போ ஹவுஸ் கீப்பிங் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் ஒரு 5-6 கோர்ஸ் முடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ கிச்சன் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு கோர்ஸு 2 கோர்ஸு எக்ஸ்ட்ரா முடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அந்த கோர்சஸ் எல்லாம் 7 மாதம் 8 மாதம் படித்து முடிக்க வேண்டிய கோர்சஸ் இல்லை. மோஸ்ட்லி எல்லாமே 2 to 3 டேஸில் முடியக்கூடிய கோர்சஸ் தான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸ்டிசிடபிள்யூ கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 10 to 15 டேஸ் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் எஸ்டிசிடபிள்யூ கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கோர்சஸை வச்சு தான் நீங்கள் சிடிசி எடுக்கணும். இப்போ சிடிசியில் பார்த்தோன்னா 2 டைப்ஸ் ஆஃப் சிடிசி இருக்குது. இப்போ ஒன்று இந்தியன் சிடிசி, இன்னொன்று பஹமாஸ் சிடிசி. இப்போ இந்தியன் சிடிசி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் மினிமமாக 40 டேஸ் ஆகும் இந்தியன் சிடிசி எடுக்க. இப்போ பஹமாஸ் சிடிசி உங்களுக்கு தேவைப்பட்டால் மேக்ஸிமம் 10 to 15 டேஸில் உங்களுக்கு பஹமாஸ் சிடிசி கிடச்சிரும். பட் அதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, நீங்கள் பஹமாஸ் சிடிசி எடுத்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ் ட்ராவல் பண்ண முடியாது. யூஎஸ் சைடு நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்தியன் சிடிசி தேவைப்படும். ஸோ இந்த இந்தியன் சிடிசிக்கு பேசிக் வந்து எஸ்டிசிடபிள்யூ கோர்சஸ். அந்த 5 எஸ்டிசிடபிள்யூ கோர்சஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ஃபயர் ஃபைட்டிங்,
பர்சனல் சர்வைவல் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் க்ரௌட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு 5 கோர்சஸ் இருக்குது. அந்த 5 கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் டிஜி ஷிப்பிங்கில் நீங்கள் சிடிசிக்கு அப்ளை பண்ணணும். சம்திங் அரவுண்ட் 800 or 900 ஃபீஸ் அதை வந்து பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக மேக்ஸிமம் ஒரு 40 டேஸ்க்குள்ளே உங்களை சிடிசி வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த சிடிசி வந்த அப்புறம் அந்த சிடிசியை வச்சுக்கிட்டு நீங்கள் எஸ்ஐடி அப்ளை பண்ணணும். அதாவது சீமென்ஸ் ஐடி கார்டு. சீமென்ஸ் ஐடி கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி மேக்ஸிமம் ஒரு 10 to 15 டேஸில் வந்து ஐடி கார்டு வந்துடுது. இதுக்கு முன்னாடி வந்து அது லாங் இதாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து சடனாக எல்லோரும் கண்டிப்பாக எஸ்ஐடி எடுத்தே ஆகணும் அப்படின்றனால ஒரு 3 months 4 months வரையுமெல்லாம் டைம் ஆச்சு. பட் இப்போ வந்து சீக்கிரம் கிடச்சிருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த எஸ்ஐடி கார்டு வாங்கணும். இப்போ எஸ்ஐடி கார்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஷிப்புக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து எஸ்ஐடி வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இப்போ வந்து எஸ்ஐடியை கம்பல்சரி பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது எஸ்டிசிடபிள்யூ கோர்சஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் எஸ்ஐடி இருக்கணும், அதாவது சீமென்ஸ் ஐடி கார்டு இருக்கணும், சிடிசி இருக்கணும். இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் எந்த ஒரு ஷிப்லேயுமே ஜாயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிஃபோராக எந்த ஷிப்புக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் படிக்கும்போது, அதாவது ஹோட்டலில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சிடிசி எஸ்ஐடி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஸோ எந்த க்ரூஸ் லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனாலும் செலக்ட் ஆகி சீக்கிரமாக உங்களை ப்ராசஸ் முடித்து நீங்கள் சீக்கிரமாக ஷிப்பில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த ஷிப்லலாம் போய் ஜாயின் பண்ணலாம் அண்ட் அதுக்கான ஏஜென்சிஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், எங்கெல்லாம் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கூட அந்தளவு பார்க்குறதில்ல. ஏன்னா ஜாப் ஃபேர் நிறைய நடக்குது. இப்போ ரீசெண்டாக கூட சென்னையில் ஜாப் ஃபேர் நடந்தது. அதில் வந்து நிறைய க்ரூஸ் லைனில் இருந்தெல்லாம் வந்து ஜாப் ஃபேரில் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப் ஃபேரில் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் அங்கேருந்தும் ஷிப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணி ஷிப்புக்கு வரலாம். இது மோஸ்ட்லி ஷிப்புக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இவ்வளோ தான். இதை தவிர உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒருவேளை யூஎஸில் போய் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னும்போது அந்த டைமில் உங்களுக்கு யூஎஸ் விசா எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தனிப்பாடு. இந்த வந்து பேசிக்காக நீங்கள் ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். சரி, நான் அடுத்த வீடியோவில் எந்த ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா எந்த ஏஜென்சியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அண்ட் அதுக்கு எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், எந்தெந்த க்ரூஸ் லைனுக்கு ஓன் வெப்சைட் இருக்குது, ஸோ அதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் அதுக்கான வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.